தமிழ்நாட்டுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது இந்த அவலப்பள்ளி டேம் தான். ஏன் இந்த அவலப்பள்ளி டேம் சொல்றோம்னா, வர தண்ணினால நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8000 ஏக்கர் இரிகேட்டட் லேண்ட் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர்ல இருக்க பிஓடி லெவல்னு அழைக்கப்படுற பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டோட வேல்யூ அதிகமா இருக்கு. இந்த வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் வந்து ட்ரிங்கிங் பர்பஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம். அது பிஓடி லெவல் கம்மியா இருந்தா தான் அது வந்து ஒரு சேஃபான வாட்டர். ஆனா இதோட பிஓடி லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருக்க ஆக்சிஜனோட அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. இதோட ரூட் காஸ் எங்கன்னு போய் தேடி பார்த்தோம்னா கர்நாடகால இருந்து வருது. கிராஸ் பார்டர் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா கர்நாடகால இருந்து வரப்போ தண்ணி அதே ஃப்ரெஷ் வாட்டரா வரது கிடையாது. அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கலந்து வருது. அது இப்போ தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஹைலி பொல்யூட்டட் மற்றும் டாக்ஸிக்கான வாட்டரா தான் நம்ம தமிழ்நாடுக்கு வருது. இதை வந்து டேம்ல ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு திறந்து விடுறப்போ இது அதிக விதமான ஃபோம்ஸ் வர எல்லாமே அடிச்சுக்கிட்டு வெளியே வரப்போ வந்து இது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்க விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், ஆடு மாடுகளுக்கு கொடுக்குற தண்ணியாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த டேம் வந்து ஒரு மெயின் பர்பஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் மற்றும் அந்த ரீஜனில் இருக்க மக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. இதை வந்து தயவு செஞ்சு அட்லீஸ்ட் இப்போ வந்திருக்க அரசாவது வந்து சரி செஞ்சு தரணும்னு கேட்டிருக்காங்க.